அக்டோபர் 14. புனித முதலாம் கலிஸ்துஸ். ரோமையில் பிறந்த கலிஸ்துஸ் ரோமை அரசவையில் அடிமையாக பணிகளைச் செய்து இறைபக்தியோடு வாழ்ந்தார். நாளடைவில் ரோமையரசின் கருவூல பொறுப்பாளராக பணியினைச் செய்த கலிஸ்துஸ் தன் கவனக்குறைவினால் கருவூல பணத்தினை பறிகொடுத்துவிட சுரங்கத்தில் கடுமையான பணியினை செய்யும் தண்டனையினை பெற்றார். சுரங்கப் பணியிலிருந்து அரசி மார்சியாவின் உதவியினால் விடுதலை செய்யப்பட்ட கலிஸ்துஸ் ரோமையிலிருந்த கல்லறை தோட்டத்தின் காப்பாளராக பணியினைச் செய்தார். கத்தோலிக்க விசுவாசத்தில் உறுதியோடிருந்த கலிஸ்துசினை கண்ட திருத்தந்தை செப்பரினஸ் இவரை திருத்தொண்டராக நியமனம் செய்ய கலிஸ்துஸ் இறைப்பணிகளை செம்மையோடு செய்தார். திருத்தந்தை செப்பரினஸ் கிபி 217 ஆண்டு விண்ணகமடைய மக்களிடமும் குருக்களிடமும் நற்பெயரினை பெற்றிருந்த திருத்தொண்டர் கலிஸ்துஸ் திருச்சபையின் 16வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாவிகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையினை கொண்ட கலிஸ்துஸ் தப்பறை கொள்கைகளை நம்பி கத்தோலிக்கத்தினை மறுத்தவர்கள் மற்றும் ஒழுக்க குறைபாடு உடையவர்களை மன்னித்து பொது பரிகாரத்திற்கு உட்படுத்தி அன்போடு ஏற்றுக்கொண்டார். திருச்சபையில் நிலவிய பல்வேறு சிக்கல்களை சரி செய்து திருச்சபையினை வழிநடத்திய திருத்தந்தை முதலாம் கலிஸ்துஸ் கிறிஸ்தவர் அல்லாத இரு பிரிவினருக்கு இடையே நடைபெற்ற மோதலில் கிபி 222 ஆண்டு அக்டோபர் 14 நாள் உயரமான கட்டிட மேல்மாட சன்னலின் வழியாக தள்ளிவிடப்பட்டு உயிரிழந்தார். அடிமையாக தன் வாழ்வினை தொடங்கி தன்னிடமிருந்த இறைபக்தியினால் திருத்தந்தையாக உயர்ந்து திருச்சபையினை நன்கு வழிநடத்திய திருத்தந்தை முதலாம் கலிஸ்துசினை திரு அவை புனிதராக உயர்த்தி கல்லறைகளில் பணி செய்கின்ற பணியாளர்களின் பாதுகாவலராக அறிவித்தது. புனித முதலாம் கலிஸ்துஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கல்லறைகளில் பணி செய்கின்ற பணியாளர்களுக்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம்.